திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டாவதாக பாடியது திருநீலகண்டர். அது ஏன்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு போகிறார். திருவாரூர் சுவாமியை கும்பிட போகிறார். அவர் அங்கே தான் வசிப்பார். திருவாரூர் சுவாமியை கும்பிட போகிறார். போகும்போது முன்னாலே தேவாசிரியர் மண்டபம்னு ஒரு மண்டபம். அங்கே அடியார்கள் ஒரு கூட்டமாக குவிந்து இறைவனை வணங்கி கொண்டிருப்பார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களை பார்க்கிறார். இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, இவங்க கிட்ட போகிறது கூட நம்மளுக்கு தகுதி இல்லைன்னு சுந்தரர் மரியாதை பூர்வமாக அங்கேருந்து விலகி வந்து தியாகராஜமூர்த்தியை பார்க்க உள்ளே போகிறார். அங்கே அடியார்களுக்கு நடுவில் விரண்மிண்டர்னு ஒருத்தர் இருக்கார், மலையாளத்துக்காரர், நல்லா இறஞ்சு பேசுகிற ஆள். பார்த்தார், யாரா அது அடியார்களை கும்பிடாத ஆண்டவன்கிட்ட போகிறது? பக்கத்தில் அவங்க சொன்னாங்க, அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யாராக இருந்தாலும் சரி, அவர் அடியார்கள் கூட்டத்தை விட்டு தள்ளி வை பிறகு அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவங்களாம் சிரித்தாங்க. அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் என் நண்பர்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அப்படியா? சிவபெருமான் சொன்னாரா? அப்போ அந்தாளியும் தள்ளி வை பிறகு. இது எப்படி இருக்குது? அடியார்கள் மேல் அவ்வளவு பக்தி. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளே போனாரா? சிவபெருமான் கேட்டார், ஏன்டா அப்பா சுந்தரா, வந்ததுந்தான் வந்தேன், ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்திருக்க கூடாதா? இப்போ பாரு, உன்னோட சேர்த்து என்னையும் ஒதுக்கி விட்டாங்க. அடியார்களை விட்டு போகிறதுனா நான் எங்கடா போவேன்? என்னால் முடியாத காரியத்தை செய்ய சொன்னால் நான் என்னடா பண்ணுவேன்? அடியார்களை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? இறைவனால் முடியாத ஒரு செயல் அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளுங்க. திருவாசகம். சிவபெருமான் சொல்கிறாரு, சுந்தரா அடியார்களை பாடு. நான் என்னென்னு பாடுறது? எனக்கு பாட்டு வராதே. அன்னைக்கு நீங்கள் தான் எனக்கு அடி எடுத்து கொடுத்தீங்க, கவலைப்படாத, இன்றைக்கி நானே அடி எடுத்து கொடுக்குறேன். தில்லை வாழ்ந்த நரதம் அடியார்க்கும் அடியேன். சிவபெருமான் இதில் 2 விஷயம் இருக்குது. தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிவபெருமான் சொல்லிக்கிறாருங்க. இன்னொன்று, சிவபெருமான் அவரை பாடும்போது பித்தான்னு ஒரு சொல்லு தான் கொடுத்தார். அவர் அடியார்களை பாடும்போது ஒரு வரியே கொடுக்குறார், தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன்ட்டு. அப்போது அவரை பாடுறது சிறப்பா, அவர் அடியார்களை பாடுறது சிறப்பா? அடியார்களை பாடுறது தான் சிறப்பு. அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடணும். யாரை பாடலாம்? திருஞான சம்பந்தரை பாடலாமா? திருநாவுக்கரசரை பாடலாமா? ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பாடணும். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். ஏன் திருநீலகண்டரை அங்கே வச்சு பாடினார்? காமனை எரித்த இடம் கைலாசம். கந்தவேல் முருகப்பெருமான் அவதாரம் செய்த இடம் கைலாசம். அந்த இடத்துல கூட எனக்கு 2 பெண்கள் பால் மனம் சென்றது. ஆனால் இந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தைக்காக, திருநீலகண்டத்தின் மேலிருந்த பக்திக்காக, திருவிடும் பெரியாள் லக்ஷ்மியை விட அழகாக இருக்கிற தன்னுடைய மனைவியை தொடாத, ஒன்றும் நினைக்காத, காமத்தை வென்று இளமையை தொடர்ந்தார்ல, இவரைத்தான் வச்சு பாடணும். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். திருநீலகண்டர், அவரை பற்றி பார்ப்போம். திருநீலகண்டர் சிதம்பரத்தில் பிறக்கிறார். தில்லை, அப்படி தான் சிதம்பரத்தை முக்கியமாக சொல்லணும். சங்க காலத்தில் தில்லைன்னு தான் சொல்லுவாங்க. திருநீலகண்டர் ஒரு குயவர். திருவோடு செய்து அடியார்களுக்கு கொடுப்பார். திருத்தொண்டு, அடியார்கள் திருத்தொண்டு. இவர் அடியார்கள் திருத்தொண்டில் மிகவும் பெரியவர். திருநீலகண்டத்தின் மீது மிகவும் அனாதியான பக்தி உடையவர். எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம். அதனாலேயே ஒரு பேர் திருநீலகண்டர்னு ஆயிடுச்சு. இவருடைய இயற்பெயர் தெரியாது, திருநீலகண்டர்னு தான் இவரை கூப்பிடுவாங்க. ஆனால் இவர் இன்பத்தில் எளியவர். சேக்கிலார் சொல்கிறார், இன்பத்தில் எளியவர், பெண்கள் வாழ் மனம் செல்லக்கூடியவர் திருநீலகண்ட பெருமான். ஒரு நாள் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறாரு. மனைவி கிட்டே வந்தார். மனைவி அவர் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்றும் சொல்லலை. சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டாரு. மனைவி கையை பிடிக்க போனார். அம்மா கையை பிடிக்க போனார். இல்லை, அம்மா சொன்னாங்க, தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம் சொல்லிட்டாங்களா? திருநீலகண்டத்தின் மீது ஆணையாகவா? நீ எம்மைன்னு சொன்னல, அதனால் பெண் குலத்தையே என் மனத்திலும் தீண்டேன்னாரு. அதுதாங்க இது. ஒரு பொண்ணு கையை பிடிச்சி எடுத்தால் கூட அந்தளவு தப்பு இல்லை. ஆனால் மனசில் தப்பாக நினைக்காது இருக்கணும். 20 வயசில் இப்படி நடக்குதா? 20, 30 ஆச்சு, 40, 50, 60, 70, 80 வயசு இப்படியே இருக்கார். சிவபெருமான் பார்த்தார்,
திருநீலகண்டத்தின் மேல் இருந்த பக்திக்காக இவர் இப்படி இருக்காரே, இவருடைய இந்த தொண்டை உலகத்துக்கு எடுத்து காட்டணும்னு சிவபெருமான் ஒரு சன்னியாசி வேடத்தில் கிளம்புறாரு. திருநீலகண்டர் வீட்டுக்கு வராது. வந்து உள்ளே யார் இருக்கீங்க? திருநீலகண்டர் வெளியே வந்தார். ஒரு சிவனடியார் வந்திருக்கார். ஓடி வந்து காலில் விழுந்து காலை தொட்டு வணங்குறாரு. நீங்கள் தான் திருநீலகண்டரோ? ஆமாம் சுவாமி. இந்த திருவோடை நீங்கள் வச்சுக்கோங்க. சன்னியாசி ஒரு திருவோடு கொண்டு வந்திருக்கார். இந்த திருவோடு உலகிலும் பிறர்க்கரியது. இந்த திருவோட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சு நான் பல தலங்களுக்கு யாத்திரை செய்து வரணும். நான் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து வருவேன். அப்போ இந்த திருவோட்டை கொடுங்க. இவர் போனார்ல வீட்டுக்குள்ளே போய் திருவோட்டை இரும்பு பெட்டகத்தில் வச்சு மூடி பூட்டிட்டார். நம்ம காலத்தில் பீரோக்குள்ளே வச்சு பூட்டுறலாம் முக்கியமான பொருள். அந்த மாதிரி அவர் வீட்டில் அது முக்கியமான பொருள்லாம் அதில் தான் வைப்பாங்க. அந்த இரும்பு பெட்டகத்தில் வச்சு பூட்டிட்டார். இதில் ரொம்ப நாள் ஆகுது. சிவனடியார் திரும்ப வராது. சன்னியாசி சிவபெருமான் திரும்ப வராது. திருநீலகண்டர் இருக்கீங்களா? மாமி சொல்லுங்கள். அந்த திருவோட்டை கொண்டு வாங்க. உள்ளே போய் பார்க்குறாரு. இரும்பு பெட்டகத்தை திறக்கிறாரு. திருவோட்டை காணோம். சிவபெருமான் மறைச்சி விட்டார். வந்து தேடி பார்க்குறாரு. இல்லை. அழுகிறார், அரற்றார். ஐயோ காணமே, சிவனடியார் கொடுத்ததை காணமே. வெளியே வந்து சொல்கிறார், சாமி நான் உள்ளே வச்சுருந்தேன், திருவோட்டை காணோம். திருவோட்டை காணோமா? நீ ஊர் பூரா திருவோட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே திருவோட்டை திருடி வச்சுருக்கியா? இல்லை சாமி, நிஜமாலுமே நான் உள்ளே தான் வச்சுருந்தேன், அதை காணோம். அப்படியா? சரி, உன் பிள்ளைய பிடிச்சி சத்தியம் பண்ணு. பிள்ளை இல்லை சாமி. சரி, உன் பொண்டாட்டியை பிடிச்சி சத்தியம் பண்ணு. சாமி அதுக்கு வேணால் இன்னொரு வழி இருக்குது. அப்படி வேணால் சத்தியம் பண்ணட்டுமா? இல்லை, பொண்டாட்டியை பிடிச்சி சத்தியம் பண்ணு. இல்லை சாமி, அது சரிப்பட்டு வராது. அதுக்கு தகுந்த மாதிரி வர முறை இருக்குது, அதை வச்சு சத்தியம் பண்ணுறேன். பொண்டாட்டி கையை தான்டா வச்சு சத்தியம் பண்ண சொன்னேன். இதை அடுத்த கூட்டுக்காரியை வச்சு சத்தியம் பண்ண சொல்கிற மாதிரி பண்ணுற. வா, பெரியவங்க கிட்டே போவோம். தில்லைவாழ் அந்தனர் சபை, அதுதான் அப்போ அங்கே கோர்ட்டு. உள்ளே போனாங்களா? இங்கே பாருங்கள், இந்த பையன் என் திருவோட்டை திருடிட்டான். சரி, திருடலான்னு பொண்டாட்டியை பிடிச்சி சத்தியம் பண்ண சொன்னால் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறான். அவங்க பார்த்தாங்க, திருநீலகண்டர் இப்படிலாம் பண்ண மாட்டாரே. ஏன் திருநீலகண்டர் ஒரு சத்தியம் தானே கேட்குறாரு, பொண்டாட்டியை கையை பிடிச்சி தானே போய் பண்ணிடுங்க. இல்லை, பண்ண மாட்டேன். அதுக்கு வேணால் ஒரு வழி இருக்குது. ஒரு குச்சியோடைய ஒரு பக்கத்தை நான் பிடிச்சிக்கிறேன், மறுபக்கம் என் மனைவி பிடிச்சிக்கிட்டோம். 2 பேரும் இந்த குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணுறோம். சிதம்பரத்தில் ஒரு குளம், அதில் மூழ்கி சத்தியம் பண்ணுறோம். என்னையா அது? சொந்த பொண்டாட்டி கையை தான் என் பிடிக்க சொன்னோம், இதை அடுத்த கூட்டுக்காரி கையை பிடிக்க சொன்ன மாதிரி இப்படி பண்ணுற. இல்லை, இவ்வளோ நாள் அடக்கி வச்சாரா? இப்போ தான் அந்த உண்மையை எல்லாத்துக்கும் சொல்கிறது, நடந்த சம்பவத்தை. இவ்வளோ நாள் யாருக்கிட்டேயும் சொல்லலை. குடும்பத்துக்குள்ளே எது நடந்தாலும் 4 செவுத்துக்குள்ளே இருக்கணும், வெளியே போகக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னதுங்க. திருநீலகண்டர் சொல்கிறாரு, சரியா? சரி, அப்படியே இருக்கட்டும். சிவனடியார் சொல்கிறாரு, அந்த குச்சியை பிடிச்சி அந்த குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணு. உள்ளே மூழ்கி எந்திரிச்சாங்கள்ல, குச்சியை காணோம். 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிருக்காங்க. 80 வயசு 20 வயசாக மாறிடுச்சு. சிவபெருமான் மேலே ரிஷப வாகனத்தில் மீனாட்சியோடு வந்து காட்சி கொடுக்குறாரு. திருநீலகண்டா, நீ வாழ்க, என் திருத்தொண்டு வாழ்க. நீ இன்னும் பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு என்னை வந்து சேர்வாயாகன்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் சிதம்பரத்தில் இளமையாக்கினார் குளம்னு அந்த குளம் இன்னும் இருக்குது. சிதம்பரம் போனால் போய் பாருங்கள். திருநீலகண்டர் இன்னும் சில நாள் வாழ்ந்து அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் திருத்தொண்டு செஞ்சுட்டு சிவபெருமான் திருவடியை அடைஞ்சிட்டாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை 2வதா திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு வச்சு பாடியிருக்காரு. திருநீலகண்டர் என்ன பக்திங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயற்பகை நாயனார். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். இயற்பகை நாயனார் என்னது? இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். சிவனடியார்கள் வந்து கேட்டால் இல்லைன்னே சொல்ல மாட்டாராம், எல்லாத்தையும் கொடுத்துருவாராம். ஏங்க, இப்போ வீடு, காரு, காசு இதெல்லாம் இருந்தால் கொடுக்கலாம். ஏன்? அது நம்ம சம்பாரிச்சது கொடுக்கலாம். ஆனால் மனைவியை யாராச்சும் கொடுப்பாங்களோ? மனைவி நம் உரிமை, அதை கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு சிவனடியார் கேட்டால் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு காமிச்சது தான் நம்ம இயற்பகையார் வரலாறு. அந்த வரலாறை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னையும் ஒருவன் ஆக்கிய இருங்கடல் சென்னையில் வைத்த சேவகா போட்டு என்னும் திருவாசகத்தை நினைவு செய்து என் குருதேவர் ஞானசம்பந்த பிள்ளையார் பொற்பாதங்களை வணங்கி நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டலிட்டு சேக்கிலார் சுவாமிகளை வணங்கி சிவனடியார்கள் புகழை பரப்புவோமாக என்னும் கருத்தினை முன்பணித்து நன்றி, வணக்கம்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்து இயற்பகையார். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன்.